வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கேன். சார், விஜய் சேதுநாராயணன் சார் பத்தி 2 வார்த்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். விஜய் சேதுநாராயணன் இங்கே வந்து வீடு வாங்கியிருக்காரு அசோக் நகரில், இந்த வரதா அப்பார்ட்மெண்ட்ஸில். அதில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். விஜய் சேதுநாராயணனை பொறுத்த வரைக்கும் பழகுவதற்கு ரொம்ப இனிமையான மனிதர். உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ துறைகளில் அவருக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுபவம். அது நம்ம ஜோதிஷத்தில் அவருக்கு ரொம்ப அனுபவம். அதுவும் தாந்திரீக ஜோதிடத்தில் அவருக்கு இணை இல்லை. இன்னைக்கு வந்து தமிழகத்தில் குறிப்பிட்ட சிலரை சொல்லணும்னா அதில் ரொம்ப முக்கியமான இடம் நம்மளுடைய விஜய் சேதுநாராயணனுக்கு. அவருக்கு இணையானவா இல்லை. ஜோதிஷ உலகத்திலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. அதே மாதிரி மற்ற விஷயங்கள், ஜோதிஷம் தொடர்பான விஷயங்கள், இந்த ஹோமங்கள், தாந்திரிக ஹோமங்கள், அதெல்லாம் ஈடுபாடு. இது எல்லாம் ஒரு பக்கம் தொழில் ரீதியாக. ஆனால் மனுஷனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, நல்ல மனுஷான்னு சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். விஜய் சேதுநாராயணனை பொறுத்த வரைக்கும் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பழகக்கூடிய குணம். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவா எல்லாரும் நீங்கள் சில நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள் ஆயிடுவா. அப்படி எல்லார்ட்டையும் நல்லா பழகக்கூடிய குணம். இன்னைக்கு அருமையான ஹோமங்கள் பண்ணார். அதாவது சாஸ்திரிகள் ரொம்ப அருமையான மந்திரங்களை சொல்லி பார்த்த ஹோமங்கள் பண்ணதை நீங்கள் கண்ணாத பார்த்து ரொம்ப நல்ல நிகழ்வு. அவரோடய இருக்கக்கூடிய அந்த டீமே ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடியவா. அப்படி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இன்னைக்கு அவர் கிரகப்பிரவேசம் நடத்துகிறார். இந்த தன்னுடைய ஸ்ரீ தாந்திரிக ஜோதிட நிலையத்தை சென்னையில் இந்த இடத்துல தனியாக எடுத்து நடத்த போகிறார். அதற்கு அந்த மக்களுடைய ஆதரவு அமோகமாக கிடைக்கும். ஏன்னா அவருடைய இயல்பான குணமும், அவருக்கு உதவி செய்யக்கூடிய குணமும், இதை ஒரு சேவை மனப்பான்மையோடு அவர் செய்கிறார். அதனால எல்லாமே ரொம்ப அனுக்கிரகமாக அவருக்கு நடக்கும். ரொம்ப நன்றி, சந்தோஷம்.